வணக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி ஒரு துறவி வருகை புரிந்தார். அவர், உங்களுக்காக நான் பல மாதங்கள் காத்திருந்து வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை சாதாரணமாக சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 வருடங்கள் தவமேற்றி தண்ணீர் மேல் நடக்கக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கொண்டு வந்துள்ளேன். அந்த தண்ணி மேலே நடக்கிற வித்தையை 6 வருஷத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் வந்த இன்னொரு சாதாரண குடிமகனை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் ஒரு காய்கறி வியாபாரி, உங்களை பார்க்கறதுக்காக பரிசலுக்காக 25 காசு நாலனா செலவு செய்து வந்தேன். அந்த நாலனாவுக்காக ஒரு வாரம் நான் உழைத்து அந்த நாலனா எடுத்து வந்தேன், அந்த பரிசலுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, ஒரு 25 காசில் என்னை சந்திக்க ஒரு காய்கறி வியாபாரி வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் 6 வருஷத்தை கடத்தியிருக்கிறீங்க. நீங்கள் வித்தையை கற்றுக்க தேவையில்லை. ஒரு ஆன்மீக ஒரு குருவை தேடி வர்றதாண்டா அந்த குரு உங்களை நாடி வர்றது ரொம்ப எளிமையாக இருக்கணும். எங்கேயும் சிரமப்பட்டு இறைவனை காண்பதோ குருக்களை காண்பதோ கூடாது. எளிமையாக இறைவனை காண வேண்டும். அதற்கு நமக்கு பொறுமை அவசியம்தான். ஆனால் காலத்தை விரயம் செய்யாமல் எதை நினைக்கிறோமோ அதை உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நன்றி.